பையா முக்காளி பிடி கிளறா. முக்காளியா? முக்காளி பிடி கிளறேன். முக்காளி தான் அங்கே தான் இது எடுத்துகிட்டு போவா. முக்காளின்னா என்னம்மா? முக்காளி பிடின்னா நம்ம ஊர் கிராமத்துல எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு முக்காளி பிடி கிளறி கொடுக்கறது நம்ம ஊர் கிராமத்துல வழக்கம். சரி சீக்கிரம் பண்ணி கேட்டு. அது நல்லா இருக்குமா? இனிக்குமால? இதெல்லாம் சூப்பராக இருக்கும். முக்காளி பிடி கிளறதுக்காக ஆட்டி வச்சுக்கிற அரிசியில எடுற எக்யூப்மெண்ட்டு. என்ன எக்யூப்மெண்ட்டு? எல்லா பொருளும் எடு. ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்று இல்லை எக்யூப்மெண்ட்டு. அரிசி மாவு எடு. மாவேடு அரிசி மாவை உடனே போடுவியா? ஆமாம். அரிசி மாவை எடுறா, எண்ணெய் காஞ்சி போகுது. இப்போ அரிசி மாவா? ஏப்பா இதில் லைவ்லாம் போட முடியாது. எல்லா பொருளும் எடுத்து வைன்னு சொன்ன போட. எண்ணெய் காய்ச்சி ஓடுற கையை வெளியே. எனக்கு எப்படி தெரியும் தண்ணி வேணும்னா? சொம்பு போகிறாங்க. எடுக்க மாட்டியா? எடுக்குது. போடு 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 டேக்கர் போடு. கீழே எடுத்து வச்சுட்டா. அரிசி மாவை போட்டுக்கிறேன். போடு போடு. மேலே அடிச்சு கொடுப்பாரு பொரியும். கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா பல பழன்னு வர்றதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும் நிறையா. லைவ் எங்கள் அம்மாவுக்கு போட முடியலப்போ. போடலாம். டவர் கிடைக்கல. எந்திலே போடு. நேரம் போட்டுருந்தா எவ்வளோ பரவாயில்ல. அடுப்பு தெரியுது. ஒன்று மாப்பிள்ளை பார்த்தா இது ஒடியே போயிடுவாங்க. எதுமா நான் புரட்டை கட்டிக்கிட்டேன். நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா பல பழன்னு வர்றதுக்கு நாம் தான் கிண்டி விடுங்க. புரண்டை கட்டணும். தான் பச்சைங்க அப்படித்தானே? டெமோ பார்த்துக்கிட்டு வந்துடல. டெமோ பண்ணல. பாட்டி குஞ்சு கொடுத்தது டெமோ தான் பண்ணுறியா? பாட்டி இருக்கவே இல்லையா? பாட்டி இல்லை. அடுப்பு அம்மி. பாட்டி இருந்துச்சுன்னா பாட்டியே செஞ்சு கொடுக்கும். பாட்டி பாட்டி அந்த ஆரியம் பூட்டை சொல்லி அதில் எல்இடி இருப்பாங்க. அப்படி இருக்கும். சாமை அப்பெல்லாம் சாமியில் தான் சோறு ஆக்குவாங்க. சோறு அரிசியில் ஏதோ ஒரு நாளைக்கு தான் தெரியும். மற்றபடி சாமை கம்பு ஆரியம் களி எதுமாரி தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் 100 வயசு இருந்தாங்க. பப்பாளி சாப்பிட்றியா? பப்பாளி அப்படியே ஒரு கடி கட்டிக்க. ஏ கொண்டு வர பறிச்சு போகுது அடுத்து. நீ நல்லா கை விடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மாதிரி தெரியுது எனக்கு. ஏமா ஒன்றுமா உப்பு போக மாட்டேன். சக்கரை ஒரு கப்பு எடுறா. சக்கரையா? அதே இதுலேயே போட்டு பிரிட்ஜில் ஆக்கிடு. சக்கரையும் பிரிட்ஜே காட்டுவாங்க. ஆமாம் பிரிட்ஜில் பாரு. இதை ஒரு கப்பு இதில் அள்ளி ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிருந்தா போதுமா சீனி? இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு கப்பு போதும் அதே உரைக்காத அப்புறம் சக்கரை
ரெண்டு வார நெருப்பில் வந்துருங்க. இப்படி சர்க்கரை ஒரு கப்பு போட்டுக்கலாம். அதிலே போட்டு கூட ஆக்கிருக்கலாம். பொன் மாப்பிள்ளை திங்குறாங்களே இல்லையா? இப்போ நான் தங்குறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான். எப்படி தெரியுமா எனக்கு தெரியுது, சாப்பாடு செஞ்சு அதில் சர்க்கரை போட்டு கலர்ன மாதிரி எப்படி வரும் அப்பா? அந்த இதுதான் வரும். ரைஸில் சர்க்கரை போட்டு கிளறி சாப்பிட்டோம்னா ஆமாம். ஒரு காலத்தில் குழம்பு இல்லைன்னு ரைஸில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். அந்த ஞாபகம் தான். இதில் தேங்காய் துருவல் என்ன தேங்காய் திங்கி தேங்காய் தெருவில் எங்கப்பா? தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். எடு எடு. பிரிட்ஜில் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜு பயங்கரமாக வேலை பார்க்குது. தேங்காய் திருவல் நமக்கு இல்லாத தேங்காய் திருலாம். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அப்புறம் அரைக்காமலும் போட்டு என்ன போட்டா கொண்டு எனக்கு கொஞ்சம் தேங்காய் திருவல் கொடு. கோகனட் முக்காளிக்கு 3 காடு புரியுதா? என்ன உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை காட்டுவீங்க? என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை? விவாகரத்து பிரச்சனையா? உனக்கு முக்காலி புடி வேணுமா நாக்காளி புடி வேணுமா? ஈரோட்டுக்காரங்க அம்மா பெரிய குட்டி ஜீச்சி அப்படி என்ன பிரச்சனை திருந்தாக்குற அப்படின்னா அப்படி அக்கா நான் எங்க போய் ஆக்கட்டும். காலிப்புடி ரெடியா? ரெடியாச்சா? ஆட்டு பிரச்சனை என்ன? களிப்பிடி ரெடி, மாப்பிள்ளையும் முன்ன ரெடியா? பொண்ணு மாப்பிள்ளை தான் காணும். ஏப்பா பொண்ணு மாப்பிள்ளையா தின்னாதான் தின்ன மாதிரி இருக்குமா? ஏன் நாமளாம் தின்ன மாதிரி இருக்காதா? இந்த தேங்காய் கஞ்சாங்க குடி. தேங்காய் தண்ணி என்ன ரெடி ஆச்சு இல்லையா? ஆச்சா ஆச்சா என்ன ஒரு கரண்டி சாப்பிட்டா? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. முக்காளி பிடியா நாக்காளி பிடியா? சுட்டு போடு முக்காளி படியா? வரன்னு இருக்கும். ஃபஸ்ட்டே பொண்ணு சக்கரை மாப்பிள்ளை பல்லு போட்டு இருக்குமா முன்ன? பல்லு இல்லாதனால தானே இதெல்லாம் கிளறி கொடுக்குறோம். பொண்ணு மாப்பிள்ளைங்க இது மென்னு மொத வாங்கிட்டு வந்து என்னடா பொண்ணு மாப்பிள்ளைங்க இல்லை ஆமாம் 60ஆம் கல்யாணம். மங்குமாங்கள இது பல்லு இல்லாததுனால தீஞ்சு போதெல்லாம் வரன்னு ஆகணுங்க. இது இப்போ எப்படின்னா வயசான பாட்டிக்கு திருமணம் 80வது கல்யாணமா 60வது கல்யாணம் பண்ணுவாங்களா? அதில் கொடுக்குற டைலு அதுதான் அந்த இடமா கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏலக்காய் போட்டு இறக்கி வச்சிடலாமா? ஏலக்காய் எங்க? பொண்ணு அப்படியே ஓடிக்கிறோம். ஏலக்காயெல்லாம் எங்கடா நீ வச்சுக்கிற? எல்லாம் தின்னுட்டேன். ஏலக்காய் தின்னு முடியா? திராட்சை கூட தங்க. ஐயோ பிள்ளைங்களா முக்காளி பிடிய ரெடி. ஏலக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா தின்னுட்டேன். இதுதான் தின்றது திராட்சை. அதே எடுத்து வயலில் போட்டால் உள்ளே போயிடுச்சு. அதே பூரா திங்கிறது பச்சியா. ஏலக்காய் போட்டுக்கிறேன். முக்காளி பின்னே இப்படி இன்னும் வரன்னு கழுவுறாங்க. நான் நினச்சி கொலக்கொலன்னு கழுவி வச்சுக்கிறேன். கஞ்சிச்சு அவங்க இல்லை கொலக்கொலன்னு கஞ்சி வச்சுக்கிறேன். அவங்க அப்படியே வரன்னு அரிசி திங்குற மாதிரி தான் திங்குவாங்க. ஆமாடா அப்படித்தாண்டா கலருவாங்க. இதே கொலக்கொலன்னு இதுங்கிறேன். நான் இன்னும் வரன்னு ஆகணும், பழன்னு ஆகணும். இது வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். போட்டாடா அத்தை உட்கார்றதுக்கு முக்காளி எடுத்துருவாக்கா வரல. இப்படிதான் பண்ணி இருக்குமா மகன்னா முக்காளி பிடி இப்படிதாங்கம்மா?
இப்படித்தான் பொண்ணு மாப்பிள்ளைங்க இப்படித்தான் கொடுப்பாங்களா? நானும் பார்த்தது இல்லையா, அத்தான் கேட்டேன் சாமியா. கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? இப்படி ஏத்திட்டு போறது? அல்வா அல்வாமா, எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போறியா?